வாழ்க பெண்மகளே வளர்க. தமிழர் மரபம் பண்ணும் சட்டம் கிடையாது. வந்தவருக்கு தலைமுறையோடு ஒரு வரவேற்பு செய்க. உண்மை இதுவரை யாரும் வாழ்க்கையில் கொள்ளாமல் ஒரு புதிய வாழ்க்காக வாழ்த்த வருகிறேன். ஓடி உலக ஒத்தவன் பேர்வாடி நாங்களின் வாதிக்கு சாட்சியை நாடினார். தீங்கின்றி நாடலாம் இந்த முகார் மீது ஓடி விருது நூறு கைதுகள் பூங்கோலை கோயில் பொறிவிட்டு கம்பெடுப்பு தேங்காய் இருக்கின்ற சிறுத்தமை பற்றி நாங்க குரல் இருக்கும் மலையவர்கள் வசுக்கள் நீங்காத செல்லும் நினைந்து நீங்காத செல்லும் நினைந்து நீங்காத செல்லும் நினைந்து அதிகாரிகள் வாழ அரங்கணங்க வாழ சரகோக தண்டனை நூல் வாழ கரை தூக்க மணல் வாழ மனவாழ மாவடியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மனவாழ மாவடியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மனவாழ மாவடியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் வாழ்க்கையாளர்களுடைய இசை முறைப்பை ஒரு சிறிய வாழ்க்காக வாழ்வது என்பது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக. அது மட்டுமல்லாது வரவிருந்த வைகம் ஓம்புவான் வாழ்க்கை பரவந்து பாழ்வடுதல் என்கிறது விரும்பவங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார். அந்த முறையோடு நீ வாழ்க. மேலும் உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எல்லா விஷயமும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட உன்னோட வாயால நாவால சொல்லணும். ஆவல் ஆவலோட கட்டளை கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்த முறையோடு பதில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆக விவரத்தை போக போக பார்ப்போம். ஆக முதல் கட்ட விவரமாக அடிவெளி தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்டை பற்றிய முதல் விவரத்திற்கு விவரத்தை நல்ல அண்ணா சேராப்ப கற்றாரை கற்றார் காவலர் கற்பிலா மூக்கரை மூக்கரை முகப்பார் புதுகாட்சி காக்கை உகக்கும் சனியை முடிச்ச நாள
கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும். புரியுதா? வாயை மூட சொல்ற அளவுக்கு நீ ரொம்ப பெரிய நான் பெரிய ஆளா இருக்கல. நீ யாரு பேசி முடிச்சீங்க, நான் பேச ஆரம்பிச்சேன். நீ வாயை மூடணும் முதல்ல. இல்ல வாயை முடிச்சு விட்டுறாதே. இருமாறே. எந்த வகையில நீ பெரிய ஆளு? எல்லா வகையிலுமே நான் பெரிய ஆளு தான். நீ வாயை மூட சரியா? எல்லா வகையிலுமே நான் இந்த இடத்துல பெரிய ஆளு தான். நான் பெரிய ஆளு அப்படிங்கறத நீங்க என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. நான் உங்களை பார்க்க வரல. அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. புரியுதா? வாயை மூடுங்கண்ணே. இருமாறே. என்ன இருமா வரேன்? எதுக்கு பார்க்க வந்திருக்கேன்? நீ எந்த வகையில பெரிய ஆளு? சரி. நீ எப்படி பெரிய ஆளு அப்படிங்கறத போக போக நான் கற்ற கல்வி மீது எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. எங்களாலதான் நான் இந்த இடத்துல பெரிய ஆளு அப்படின்னு இருக்கேன். புரியுதா? நாளை வந்தாரா வாழ்த்து சொன்னாரா வாழ்த்துட்டு போனமா இல்லாம உங்ககிட்ட நான் விவரம் கேட்கணும். எனக்கு எல்லாமே தெரியும் உன்னைய பத்தி. ஒரு நாலு பேசுற பேச்ச பாருங்க. ஒரு முனிவர் தேவரிசி பட்டம் பெற்றவர் பூலோகத்துல வர சாதாரண ஒரு பெண்ணை பார்த்து அவர் எப்படி சொல்ல வந்திருப்பாருன்னா, ஓ லட்சணமா எனக்கு தெரியும் சொல்ல வந்த மாதிரி இருக்கு. உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் விவரம் விவரமா வருமானு சட்டமா இல்ல சவுடாலா? நீங்க பேசுறதா பேச்சு வச்சுக்கிறீங்க. எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. புரியுதா? கேளுங்க. என்னுடைய அனுபவ அறிவு கேட்டவரை பதில் தரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதை வேணாலும் கேளுங்க அப்படி சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்க கட்டது கை மேளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும் அப்படின்னு இருக்கேன். இதெல்லாம் விட்டுவிட்டு வண்டி வெளியே எதுக்காக வாங்க நீங்க பார்த்து என்ன காரணம்? நீங்க தான் சொன்னீங்க அம்மா உடைய பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீ நாவால சொல்லணும், என் காதால கேட்கணும். ஒரு ஆவல் ஆவலா ஆசையா? இல்ல ஒரு சில பேர் சொல்லுவானா ஆசைப்படுறமா அப்படிம்பாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா குழலித யாழித என்பர் மக்கள் மலரை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புள்ளங்கள்ல வரக்கூடிய ஓசையை விட மலரை சொல் சின்ன சின்ன குழந்தைகள் பேசுவது மிகவும் அருமையா இருக்குமா, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குமா. அந்த வகையில நீ பேசணுமா, நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிம்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் விவரமா வரலாம்னு பார்ப்போம் அப்படி. நீங்க வண்டியோட எதுக்காக பாண்டீங்க முதல்ல? தெரியாம தான் நான் கேட்கிறேன். நீங்க பாடுனா நான் பதில் பாட்டு பாடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாடுறோம் தான். ஏன்னா கதை முறைப்பா வந்து சாமியார் வந்து இப்படி பாடி இருக்காரு. எதுக்காக பாடினார் அப்படிங்கிறது வண்டி வெளியே ரெண்டு மூலமா தான் நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல் போதே அப்படின்னு இருக்கீங்க. பாப்போம் இங்கிட்டு விவரமா வருதா இல்ல ஒண்ணுமில்லாம போதா அப்படிங்கறது நான் கொஞ்சம் தான் தெரிஞ்சு போறேன். சாமியோட லட்சணம் என்னங்கிறது. பேச்சு வாய்கிழிய பேசுற நீ பேசுறவங்க பேசுறவங்க இல்லையா? நீ பேசுறவங்க இவங்க நாங்க பேசுறப்ப இவங்க கூட பேசுவாங்களா? இவங்க பேசுறப்ப நாங்க பேசக்கூடாதா? வாய் கிளியே பேசுறது தான் என்ன அப்படி வந்திருக்காங்க. புரியுதா? பேசி முடிஞ்சா பேசுங்க. இல்ல அப்படினாக்க ஒதுக்கி ஓரமானங்க நானே பேசி முடிய வச்சுட்டு போயிடுறேன். போதுமா? நீ பேசுறீங்க உனக்கு பேசவே விடாம பண்ணி போடுவேன். அது நான் பண்ணுவேன். சரி ஆவோட வச்சுக்கிறங்க. நீ இருசாமி இருங்கசாமி நான் பேசிக்கிறேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லியா? அதனால ஓரமா நின்னுக்கிறேன். இப்ப நான் பேசுறேன் சிவனே நிக்கணும். ஒத்திக்கிட்டு நிக்கணும் வாய. சரியா? வாயை பொத்திக்கிட்டு நிக்கணும்னு சொல்லுங்க. வாய் கிளி எவ்வளவு பேசுவாங்க. நான் இந்த பண்ணுவேன். நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க எப்படி பொத்திக்கிட்டு இருக்க வாய் அப்படி நான் சொல்லுவேன். வேலையில பிடிக்கிற ஓனா பிடிச்சி உங்க வேட்டைக்குள்ள விடுங்க அப்படி நான் சொல்லுவேன். புரியுதா? இந்த மண்டகரமா இந்த எகத்தாலமா பேசுறவங்க ஏன் சொல்றாங்க? முறையா பேசுறவங்க பேசுங்க. எனக்கு மண்டகரம் பேசாம இல்லங்க. எனக்கு மண்டகரம் தான். எனக்கு மண்டகரம் இருக்கு. வாய் கிளிய பேச தெரியுதுல? நீ தானே சொல்ற பெரிய முடிவர் அப்படின்னு. பண்டுவலி எதுக்கு பண்ணீங்க? கேள்வி எது தெரியுதா? ஒரு பெரிய முடிவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? செருப்பு போட்டு சுத்துற நீ ஒரு சாமிய. நீ என்ன உனக்கு என்ன பக்குவம் தெரியும்? என்ன செருப்பு போட்டு ஒரு சாமியார சுத்துற? நீ தான் சொன்ன பெரிய சாமியார் அப்படின்னு. ஒரு பெரிய சாமியார நீ இப்ப கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு வந்து செருப்பு போட்டு சுத்துவியா? அதுவே உனக்கு அந்த அறிவே இல்லையே. நீ என்ன தெரியும் அளவுக்கு நீ என்ன பெரியாது? நீ பெரியா சொன்ன உனக்கு என்ன தெரியும்? பேசு. அப்ப நான் அறிவு இல்லாம அறிவு அவிச்சு தின்னுக்கிட்டே இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் நீங்க சொல்றீங்க. அப்படிதான் சொல்றீங்க. இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன். ஆமா அது இருந்துச்சுன்னா நீ தான் கழட்டி போட்டு சுத்திப்பியே. ஓ அந்த அறிவு எனக்கு இருந்திருந்தா நான் பாதராஜனுடைய செருப்ப
வாங்கியிருக்காரு, தெய்வத்துக்கு தொண்டு செய்பவர். அப்ப இவரும் ஒரு தெய்வம். அப்ப இவரை நான் வணங்கும் போது காலில் செருப்பை போடுவது வணங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப மட்டமா கேவலமா பேசுறீங்களே. இதெல்லாம் நல்லா இருக்கா? செருப்புக்கு எவ்வளவு மகிமை இருக்கு. பாதரட்சை சொல்லுவோம், ஓயாம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இந்த பாதரட்சைக்கு எவ்வளவு மகிமை இருக்கு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? தெரியாம நான் கேள்வி கேட்க மாட்டேன். யாரு நீங்க? சரியா தெரியாம இரு பெருமை இருக்குன்னு சொல்லல. ஆமா, அப்ப தெரிஞ்சிருக்கிறதுனால பெருமை இருக்குன்ற. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த பாதரட்சையை போட்டுட்டு நான் முதல்ல நின்றுட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுங்களேன், உங்களை போல சாமியார் எல்லாம் பாக்க உங்கள்ட்ட ஆசை பண்ண முடியல. இந்த பாதரட்சை கட்டி இப்படி ஓரமா வச்சு விட்டு என்ன நான் உங்களை வணங்கிருப்பேன். இன்னொரு விஷயம், இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பாதரட்சை போட்டிருக்கேன், இந்த பாதரட்சையில என்ன சிறப்பு இருக்கு, என்ன பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்பாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் காட்டுல வசிக்கிற புள்ள, சரியா? இந்த முள்ளு கல் இதெல்லாம் கிடக்கும். அப்பா காவலுக்காக அனுப்பியிருக்காங்க. அப்பா அப்படிங்கும்போது நான் பாதரட்சை அடைகிறது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? உங்களை படிச்ச என்ன, உங்க அப்பா வந்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பியிருக்காரு. சரி, புல்லு கல்லு இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். சரி, ஏன்னா காரணத்துல இருக்கிய. ஆமா, காரணத்துக்கு நீங்க போற நேரம் மட்டும்தானே அதை போட்டுக்கிட்டு போகணும். சரி, இப்ப கோயிலுக்கு போட்டுக்கிட்டு போகல முடியாது. போகலாம், போனோம்னா கோயிலுக்காரும் அருகாமையே வெளியே விட்டுட்டு போயிடுவோம். கோயிலுக்கும் நம்ம பாதரட்சையை போறதுக்கும் ரொம்ப கண்டிப்பா காலையில விடுஞ்சவங்க அந்த கோயில போய் நான் வந்து சாமியை கும்பிட அப்படின்னாக்க ஒரு 15 அடி 20 அடி தள்ளி இந்த காலனியை கலப்பி போட்டு கொடுத்தா நான் உள்ள போய் சாமி கும்பிடுவேன். அது தெய்வம். அப்ப நான் யாரு? நான் யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க லட்சணம் தெரிஞ்சு போயிடும். நீங்க யாருன்னு? உங்க பாட்டை யாரு? மகாவிஷ்ணு. எங்க இருக்காரு அவர்? பார்க்கடல்ல பள்ளி கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்காரு. உங்க பாட்டை மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர். அதுக்கு இருக்குங்க சம்பந்தம் இருக்கு. அவருக்கும் இந்த பாதரட்சைக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு, பெருமை இருக்கு. இந்த பாதரட்சைக்கு சொல்ற விளக்கத்தை மட்டும் கவனமா கேளுங்க. ஏன்னா கேட்டவன ஆகி போயிடும். அப்புறம் ஒரு விஷயம் கேட்டுக்கீங்க, நான் அப்புறம் திருப்பி கேட்பேன். அது உங்களை தயார்படுத்திட்டு நில்லுங்க. இந்த வண்டிப்புல வந்து என்ன கேட்க போது ஏது கேட்க போது அப்படின்னு முதல்ல உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. எதை வேணாலும் கேட்பேன். நீ எதை வேணாலும் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிவிட்டு எதை வேணாலும் கேட்பேன். எங்க இருக்காரு? பார்க்கடலில் வைகுண்டத்துல. ஆமா, வைகுண்டத்துல பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்காரு. உங்க பாட்டே மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர். ஆமா, அவர் சற்று நேரம் வெளியில போகணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாராம்? தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு காலில் இருக்கக்கூடிய இந்த பாதரட்சையும் ஒரு ஓரமா வச்சுட்டு வெளியில போவாராம். ஆமா, சங்கு சக்கரம் கிரீடம் சங்கு சக்கரம் எல்லாத்தையுமே விட்டு அந்த இடத்துல இவர் மட்டும் தனியா போவாராம். அப்படி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, போன பிறகு இந்த தலையில பாருங்க கிரீடம், அது படுத்துற பாடுதான் பெரும்பாலா இருக்கு. இப்பெல்லாம் அந்த கிரீடம் பார்த்து இந்த செருப்பை கேட்டுச்ச பாதரட்சைய, என்னதான் இருந்தாலும் நீ காலுக்கு கீழே தான். எப்படி இந்த பாதரட்சையை பார்த்து இந்த கிரீடம் கேட்குது, என்னதான் நீ இருந்தா அது எப்படி பெருமாள் மகாவிஷ்ணுவோட காலிலே இருந்தாலுமே காலுக்கு கீழே தான் நீ. ஆனா மகாவிஷ்ணுவோட தலைக்கு மேல இருக்கிற நானு, என்னதான் நீ கேவலமான ஜென்மம், அந்த பிறப்பு தான் அப்படின்னு இந்த கிரீடம் பார்த்து கேடுச்சா. அந்த கிரீடம் மட்டும் கேடுச்சா, நீங்க சொன்னீங்க சங்கு சக்கரம் இது எல்லாமே ரொம்ப கேவலப்படுத்தி பேசிருக்கு. இந்த செருப்பு மனம் நொந்து போயிருக்கு. என்னப்பா அது பகவானுடைய அப்படி யாரு பகவானுடைய மகாவிஷ்ணுடைய காலில் நம்ம இருக்கிறோம், நம்ம இப்படி கேவலப்படுத்தி பேசுறாங்களே. இந்த கிரீடமாகப்படுற சங்கு சக்கரமும் ரொம்ப கேவலமா பேசுது அப்படின்னு மகாவிஷ்ணு வந்த உடனே இந்த விவரத்தை சொல்ல இந்த பாதரட்சை யாருண்ட மகாவிஷ்ணுப்பா, இந்த மாதிரி உங்க காலுக்கு கீழே தான் ஆயிருக்கேன், இதுவே எனக்கு ஒரு பெருமை தான். இருந்தாலும் அந்த சங்கு சக்கரமும் இந்த கிரீடமும் என்னை ரொம்ப ஏராளமா பேசுது, இதை என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னு அந்த பாதரட்சை சொன்னது. யாருடைய பாதரட்சை? மகாவிஷ்ணு காலில் வந்திருக்கக்கூடிய பாதரட்சை ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். இப்ப மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், இந்த கிரீடத்தையும் இந்த சங்கு சக்கரத்தையும் பார்த்து அடுத்தவங்க மனசு நோகாம நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே யாராக இருந்தாலுமே, தெய்வமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அடுத்தவங்க மனசு நோகாம நடந்துக்கணும். ஏன்னா இந்த பாதரட்சை நீங்க மிகவும் கேவலமா பேசிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாராம். யாருக்கு? இந்த சங்கு சக்கரத்துக்கும் பாத்துங்க இந்த கிரீடத்துக்கும். இதுக்கு மட்டும் வந்து தண்டனை கொடுத்தா போதுமா? அந்த பாதரட்சை மிகவும் மனசு நொந்து போயிருக்கு, அதுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணுமே, அதையும் சொல்றாரு பாதரட்சை கிட்ட. இவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்போம், சரியா, தண்டனையை கொடுப்போம், உனக்கு ஒரு பெருமையை கொடுப்போமே அப்படின்னு இந்த கிரீடத்தை பார்த்து என்ன சொல்றாரா, மறுபிறவியில் நான் இப்ப மகாவிஷ்ணுவாக தெய்வமாக இருக்கேன், மறுபிறவியில் ராமனாக ஒரு அவதாரம் எடுப்பேன், மனித அவதாரத்தில் ராமனாக ஒரு பிறப்பெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்ற பாருங்க, நீங்களும் என் கூட பிறப்பீங்க. எப்படி?
இந்த கிரீடத்தை பார்த்து சொன்னாரா நீயும் என் கூட பிறப்ப, அந்த சங்கு சக்கரமும் என் கூட பிறப்ப. அப்ப யார் பிறந்தது, எப்படி அவர் கொடுக்குறாரு பாத்துங்க. இந்த சங்கு சக்கர ஆதிசேஷன் மேல அவர் படுத்திருக்காரு. அப்ப இந்த கிரீடத்தை யாராக எனக்கு பிறப்பு அப்படின்னாக்க பாருங்க, அதுதாங்க பெரிய விஷயம். உண்மையிலுமே சொல்றேன், ஒரு மனசு நொந்து போய் நம்ம யாரையாவது பேசணும்னு வச்சுங்களேன், எப்படிலாம் நமக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு நம்ம உணரணும். அப்ப அந்த ஆதிசேஷனாக யாரு பிறக்கிறது, லட்சுமணன் பிறக்கிறான். நல்லா கேட்டுக்கோங்க, ராமனுக்கு தம்பியாக ஆதிசேஷனாக அங்க பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவரு லட்சுமணனாக பிறக்கிறார். நீயே கூட என்னுடைய சகோதரனாக லட்சுமணனா நீ பிறப்ப அப்படின்னு. அப்ப பாருங்க, அப்ப இந்த கிரீடத்துக்கு நீ எப்படி பிறப்ப அப்படின்னாக்க நீ பரதனாக பிறப்பாய், நீ பரதனாக பிறப்பாய். அப்ப அந்த சங்கு சக்கரம் தானே பேசுச்சு. அப்ப சங்குக்கு என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நீ என்ன பண்ற அப்படின்னாக்க பாருங்களேன், இதெல்லாம் சொல்லும் போதே உண்மையாக சொல்லும் போதே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பாருங்க, இப்படி எல்லாம் பிறப்புனா நீ சத்ருனாக பிறப்பாய் அப்படின்னு அந்த சங்குக்கு ஒரு வரத்தை கொடுத்துறாரு. மறுபிறவியில் நான் ராமனாக இருந்தா நீ லட்சுமணனாகவும் நீ சத்ருவனாகவே இருக்கணும். இது விஷயம். தண்டனைங்கிறத விட பிறப்பு வேற. மறுபிறவியில் நீங்க இப்படி எல்லாம் என்னோட பிறக்கணும் அப்படின்னு. அப்ப மறுபிறவியில் இந்த பாதராஜை இருக்கு பாத்தீங்களா, இந்த பாதராஜை யாருடையது, மகாவிஷ்ணுடையது. அப்ப இந்த மகாவிஷ்ணு மறுபிறவியில் ராமனாக அவர் இந்த பாதராட்சி அவர் கூட தான் இருக்கு. அப்ப பாருங்களேன், பரதன் நாடாள வேண்டும், எப்படி பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. மறைமுடி தரித்து 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, அவர் சொல்றாரு யார் ராமனாப்பட்டவர், நான் வனவாசம் போறேன், நீ தான் இனிமே நாட்டை காப்பாத்து, நாட்டை நீ தான் ஆளணும் அப்படின்னு பரதனிடம் பொறுப்பை ஒப்படைச்சாராம். அப்ப என்ன ஆகுது, பரதன் என்ன பண்றான், நீங்கள் இல்லாமல் இந்த நாட்டை நாங்க எப்படி ஆளுவது அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்காரு, நீங்க போகும் பொழுது உங்களுடைய பாதரட்சையை மட்டும் என்கிட்ட கொடுங்க. எப்படி நீங்க போகும்போது வனவாசம் போகும் பொழுது உங்க பாதரட்சையை என்கிட்ட கொடுங்க அப்படின்னா மகாவிஷ்ணு அப்ப அணிந்திருந்த பாதரட்சை மறுபடியும் ராமனாகவும் அந்த பாதரட்சை அணிஞ்சிருக்காரு. அவர் கேட்கிறாரு, யார் பரதன் கேட்கிறாரு, இந்த பாதரட்சை நீ வாங்கிட்டு என்னப்பா பண்ண போற, என் தலையில சுமந்துக்கிறேன், எப்படி என் தலையில நான் சுமந்துக்கிறேன். என்ன பண்றாரு, கேட்டு வாங்குறாரு, தலையில சுமந்துக்கிட்டே பாருங்களேன் நாட்டுக்கு போறாரு. அண்ணன் தான் நம்மள்ட்ட கட்டளையிட்டாரு, நீ தான் நாட்டை ஆள வேணும் அப்படின்னு. பரதன் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நாட்டை ஆண்டானா கிடையாது. ராமனுடைய இந்த பாதரட்சையை கொண்டு சிம்மாசனத்துல வச்சாராம். வச்சு இவர் அருகாமையில இருந்தாரு. அருகாமையில இருந்துதான் பரதனாகப்பட்டவன் நாட்டையே ஆண்டாராம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த பாதரட்சைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத மனித அவதாரமாக எடுத்து ராமபிரான் எப்படிலாம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா பாதரட்சை நீ போட்டு வந்திருக்கமா அப்படின்னு இவ்வளவு இலக்காரமா நீங்க பேசுறீங்களே, ஒரு சின்ன விஷயம். என்னைய கேட்டீங்க, நீ ஏமா பாதரட்சையை போட்டு வந்த அப்படின்னு நியாயங்க, இதுக்கு நான் பதில சொல்லிட்டேன். நீங்க மேலோகவாசி, 14 உலகமும் சுற்றி திரிகிற நீங்களும் தெய்வத்துக்கு ஒப்பிட்டவர் தானே, நீங்களும் முனிவர் தானே, உங்க கால பாதரட்சை இருக்கணுமே, எங்க அது என்னுடைய பாதரட்சை அப்படியே பேச்செல்லாம் பேசுறீங்களா, நல்லா பேசுறீங்க. ஆமா, மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, சங்கு சக்கராயுதா கிரீடம், ஆமா பாதரட்சை ஆதிசேஷன் பக்கத்துல வச்சுட்டு போயிடுறாரு. ஆமா, பாதரட்சையா சரி, அதுக்கு உடனே சாபம் கொடுக்குறாரு. யாரு, பாதரட்சையை பரவனாக இருக்கணும், சங்கு சத்ருவனாக பிறக்க வேண்டும். பரவன் போயிட்டு மறுபிறவில, அதாவது மகாவிஷ்ணு ராமனா வராரு. ஆமா, பரதன் நாட்டுக்கே போகல, பாதரட்சையை வாங்கிட்டு அவ என்ன ஒரு சபலம் போட்டுக்கிட்டு வந்தா, அண்ணனோட நான் வராம இந்த அரண்மனையில நான் வரமாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு அண்ணன் தம்பிகளா பிறந்தாக்க ராமா லட்சுமணரா பிறக்கணும் அப்படிம்பாங்க. பரதன் சலச்சனை கிடையாது. அண்ணன் நம்ம நாட்டை ஆள சொல்லிட்டாரு, அண்ணனுடைய சிம்மாசனத்துல நம்ம அமரக்கூடாதுக்காக அவருடைய பாதரட்சையை வச்சு அந்த பாதரட்சைக்கு ஒரு பெருமையை தேடி தந்தாரு பரதனாகப்பட்டவர். அதே போல சடாரி தெரியுமா, இந்த வைணவ கோயில தலையில வைப்பா தெரியுமா, ஆமா அந்த சடாரியில ஆமா ஒரு பாகம் கண்டிப்பா அந்த ஆமா அந்த இதுல தலையில வைக்கக்கூடிய அந்த அது புரியாது, சடாரின்னா புரியாது, கும்ப மாதிரி. அதுல என்ன ஆகுதுன்னா ராமனுடைய பாதங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் அந்த கும்பத்தை கூட நம்ம தலையில இன்றைக்கே பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்க நம்ம தலையில வைப்பாங்க. ஏன்னா ராமனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரந்தரமா கிடைச்ச மாதிரி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு விஷயம்
எல்லாரையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் மாதிரி பேசுறீங்க பத்தியா? எல்லாரும் மாதிரினா ராமனோட பாதம் வாங்கியதுல இருக்கு. உண்மையா நம்மளோட பாதம் தானமா இருக்கு. நம்மளோட பாதம் தானமா இருக்கு. இன்னொரு ராமனுடைய பாதம் அதுலதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது கிடையாது. ராமனுடைய பாதம் தான் அதுல இருக்கு. நல்ல சாமியாரே, ஒரு விஷயம் நான் சொன்னேன் அப்படின்னாக்க இன்னைக்கு நீங்களே ஒரு விஷயம் சொல்றீங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நான் மறுநாள் எடுத்து போனேன் என்னுடைய குருநாதர்கிட்ட போய் நான் கேட்பேன். நல்லா கேளுங்க. கேட்பேன் இது உண்மையா பொய்யா அப்படின்னு. அவங்க உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மேடையில இருந்து பேசுவேன் இந்த விஷயத்தை. நானும் அது போடுறேன். தெரிஞ்சவங்க மத்தவங்க மாதிரி நான் ஓட மாட்டேன். நான் என்ன சொன்னேன், எல்லாரும் பேசுற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பேசுறீங்களே, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானே. கண்டிப்பாக. அப்ப ராமனோட பாவம் அதை நான் ஏத்துட்டு போக முடியுமா? ராமனுடைய பாவம் சொல்றீங்களா, அதை நான் ஏத்துட்டு போக முடியுமா? என்ன பண்ணீங்கன்னா நாளைக்கு போய் நீங்க உங்க குருநாதர்கிட்ட கேளுங்க. நான் கேட்க கிடையாது. நான் உங்களுக்கு என்னுடைய முதவே சொன்ன மாதிரி கற்ற கல்வி மீது எனக்கு நிறைய நம்பிக்கைகள் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். கற்ற கல்வின்னு சொல்லல, சரியா? கற்றதும் அறிந்ததும் அறியாததும் ஒரு நூல் இருக்குது. கண்டிப்பாக. அந்த நூல்ல பாருங்க, அது பழைய நூல், ஆதி காலத்துல உள்ள நூல். அந்த நூல்ல அதுல இருந்து நான் படிச்சேன். சரி, அதனாலதான் நான் படிச்ச படிப்பு மேல நீங்க ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பேசலாம். நான் முதவே சொன்னேன், ஏங்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்க, அது திரும்பி நான் கேட்பேன் அப்படின்னு. இன்னொரு கேள்வி கேட்க, அதுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க. வண்டு வெளி எதுக்கு பாருங்க அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பாக வண்டு வெளி நான் அதான் கேட்டேன். ஆமா, ஏன்னா முதல்ல சொல்லாம நம்ம கடைசிக்கு போகக்கூடாதுல்ல. தொடர்ந்து வந்தேன், அல்லாட்டி அதுக்கு பதிலே சொல்ல முடியாம வண்டு வெளி. காலையில என்ன சொல்லுவாங்க, என்னுடைய நாட்டு மக்கள் மணிப்பட ஒரு கேள்வி அடிச்சுப்பா, வண்டு வெளியே மாட்டீங்க, நாளைக்கு சொல்ல தெரியல போல பேசாம போயிட்டாரு உள்ளுக்குள்ள அப்படிம்பாங்க. சொல்லாமே போயிட்டாரு. நமக்கு தேவையாது. அதுக்குதான் சொல்லிடணும்ல. தெரியலன்னு சொல்லிட்டு போறதுனால உங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. தெரிஞ்சிடணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீங்க சொல்றது போல கற்றது கை மணல தொற்றனை தூரும் மணல் கேள்வி மனதிற்கு கற்றனை தூரும் அறிவா. ஆற்று மணலை தோண்ட தோண்ட என்ன வருமா, நீர் வந்துட்டே இருக்குமா. அது போலதான் அறிவை பெருக்கணும்னா எவ்வளவு படிக்க இன்னமும் ஆழத்துல போய்கிட்டு தான் இருக்குமா. அது போலதான் வண்டு வெளி அப்படின்னு எதுக்கு பாருங்கன்னா, வண்டுகள் என்றாலே வண்டுகளுக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டு. என்ன ஒண்ணு, மரத்த மாட்டையெல்லாம் போய் குறையணும். அதே போல மான்வெளின்னு கூட சொல்லியிருக்கலாம். மான்வெளிக்கு என்ன தன்மை உண்டு, மருந்து பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. நீங்க நீ மருந்து பார்க்கல. வேல்வெளின்னு சொல்லியிருப்பேன். வேல்வெளிக்கு என்ன தன்மை உண்டு, கூர்மையாக பார்க்கும் தன்மை உண்டு. கூர்மையா பார்த்தாலும் நீங்க குத்துற மாதிரி பார்க்கல. அதனாலதான் அந்த வெளி. நீங்க எனக்கு அப்பா மாதிரி இருந்தாலும் கூட நீங்க பிள்ளை வரலாம். ஆக கயல் வெளின்னு சொல்லியிருப்பேன். கயல் வெளின்னு எதுக்கு சொல்லல, கயல் என்றாலே மீன் என்று அர்த்தம். மீன் வெளிக்கு என்ன தன்மை, வெப்ப பார்வை. முட்டை இட்ட பிறகு முட்டை இட்டுக்கிட்டே திரும்பி பார்த்துட்டு போவான். திரும்பி பார்க்க அப்பப்பவே நம்ம மீன் குஞ்சா அவரு வெளியே இருந்தோம். காரணம் ஏன்னா அவ்வளவுக்கு வெப்ப பார்வை. நீங்க அப்படியே பார்க்கலாம். வண்டுகளிலே குடையும் தன்மை உண்டு. ஆனா ஒரே ஒரு வந்து மட்டும் எதையுமே குடையாது. ஏன்னா ஆனா பொன் வந்து பார்க்க வேற உண்டு, அது ஒண்ணு இருக்கும். ஆமா, மிகவும் அழகாக இருக்கும். இரண்டாவது அது முக்கியமான அந்த இறக்கையை தவிர மற்ற நிறமாக பச்சை நிறமா இருக்கும். அந்த பச்சை நிறம் யாருக்கு உகந்தது, பச்சை நிறம் அவள் திருமேனி. அது பாட்டு கேட்காது அந்த பாட்டியும் சரியா பாட்டு. பச்சை நிறம் உள்ள திருமேனினா அது ஊதா நிறத்துல இருக்காது. பச்சை நிறம் எப்படி பாட்டு எழுதினாங்க. பச்சை நிறம் யாருக்கு உதவுனா, மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு. ஆனா இந்த பாட்டு யாருக்கு எழுதினாங்கன்னா மகாவிஷ்ணுக்கு, பெருமாளுக்கு எழுதினாங்க. பச்சை நிறம் உனது திருமேனி அப்படின்னு. உண்மையாவது எழுதி எப்படி பாருங்க, ஊதா நிறம் உங்கள் திருமேனி அப்படின்னு தான் பாடணும். ஆமா, அங்க இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான அர்த்தமே இருக்கு. வண்டு வெளி என்றாலே துன்பம் இல்லாத வெளிக்கு சொந்தக்காரி அப்படின்னு ஒரு பொருள். அதனாலதான் உங்களை வண்டு வெளி சொன்னேன். இதுல எதுவும் தவறா? அதெல்லாம் தவறு கிடையாது. ஒரு சின்ன விஷயம், ராமாயணத்தை பொறுத்த அளவுக்கு யாரு கதாநாயகன்? நீங்க சொன்ன ராமபுரம் தான். நீங்க சொன்னீங்க ராமபுரம். கதாநாயகி யாரு? கதாநாயகி சீதை. வில்லன் யாரு? ஏன் அங்க மட்டும் அழுத்துறீங்க? வில்லனால ஒரு கம்பீரம் இருக்க வேண்டாமா? அதற்காக தான் அப்படி ஒரு ராவணன். ஏன் கத்தி நீங்க தூங்குறவளை எழுப்பிடுகிறே? தூங்குறவளை எழுப்பாம என்னதான் ஒன்றாக எழுந்துச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. வில்லன் நேரத்துல ஒரு கம்பீரம் வேண்டாமா? கம்பீரம் வேணும். எங்க அண்ணன் இப்படிதான் கத்தி கும்பல ரொம்ப பேரை அனுப்பிவிட்டாங்க வீட்டுக்கு. நீங்க கத்த ஆரம்பிச்சா இருக்கிறவளை வச்சுனா அப்ப நம்ம யாரை வச்சுதான் நாடகம் நடத்துறது? அங்கம் இல்லாதவன் அவைக்க வரக்கூடாது, சண்டம் இல்லாதவன் சபைக்கே வரக்கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் இருந்த போது சரி, ராவணன் யாரு அப்படிங்கிற
விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ராமன் என்னுடைய மகாவிஷ்ணுவின் அம்சம், அதான் அவதாரம். மகாவிஷ்ணுடைய அம்சம், மகாவிஷ்ணுடைய அவதாரமா? இது உண்மை. உங்களுக்கும் ராவணனுக்கும் ஒரு சம்மதம் உண்டு தெரியுமா? ஒரு உறவு உண்டு தெரியுமா? என்ன சம்பந்தம் இருக்கு சாமி. அப்படி மகாவிஷ்ணுடைய அவதாரம் அப்படின்னீங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? இதே மாதிரி நாரதருக்கும் ராவணனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, ஒரு உறவு உண்டு. அது என்ன உறவு, என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சா பதில சொல்லுங்க. இல்லம்மா நீ கேட்டது வந்து எனக்கு தெரியாது, அவருடைய அவதாரம் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, தெரியாதுமா அப்படின்னு நீங்க வந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னாக்க என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நல்லா சோறு போட்டோம்மா நாரதருக்கு. அன்னதானத்தை உண்மையில சொல்லி அன்னதானத்துல சிறப்பா இருந்துச்சு சாப்பாடு. உண்மையாலுமே ரொம்ப நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அன்னதானம் வந்து அது கோயில்ல போடுற அன்னதானம் வந்து கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்மளாம் கொடுத்து வச்சிடணும். கொடுத்து வச்சிருந்தாதான் அந்த சாப்பாடுமே நமக்கு கிடைக்கும். நானும் நல்லா திருப்தியா சாப்பிட்டேன், நீங்களும் எல்லாத்தையும் சோத்தை தின்னீங்க. இப்படிலாம் சோத்தை போட்டு முடிஞ்சோன்னா 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இப்படி கூட கொஞ்சம் நிப்பாட்டி வள்ளிப்பிட கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலே, இந்த ஆளு கொடுக்குற சம்பளம் தெண்ட சம்பளம் அப்படின்னு இவருடைய நாட்டு மக்கள் அவங்களை கூடாது என்பதற்காகத்தான் தெரிஞ்சா பதில சொல்லுங்க அப்படின்னு விவரமான ஆள் மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராவணனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, ஒரு உறவு உண்டு அப்படின்னு இருக்கு. என்ன உறவு, என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க அடுத்த விட விசாரணை ஆரம்பிக்கலாம். அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாமே நமக்கு அருமையாக அமைந்தது. அருமையான உணவு. ஆமா, அதே மாதிரி டீ எப்ப கேட்டாலும் உடனே வாங்கி வந்து கொடுத்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தூக்கம் முடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சூடான ஏதாவது குடிக்கணும். அருமையான மக்கள். ஆமா, அதை விட அற்புதமான ஒளிபெருக்கு. ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக மிகவும் மிகவும் சிறப்பு ஒளிபெருக்கு. எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட இவங்க நான்கு திரேதாயுகம் தோழர்கள் கழிவுகள். இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு வழக்கம் உண்டு, ஒவ்வொரு சகாப்தமும் நடந்தது. கண்டிப்பாக ஒவ்வொரு பெருமைகள் உண்டு, ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு, ஒவ்வொரு கதைகள் நடந்திருக்கிறது. திரேதாயுகத்துல என்ன அசங்க புராணம் நடந்தது, திரேதாயுகத்துல ராமாயணம், துவாபர யுகத்துல மகாபாரதம், கலியுகத்துல கந்த புராணம் நடந்துச்சா? நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்ப கலியுக கடவுளவா முருகப்பெருமான். ஆமா, ஆக நீங்க கேட்டது நான் கேட்டது ஒரே யுகத்துல நடந்ததுதான். ஆனா நீங்க சொன்னது வந்து ஒரு அவதாரம். பொய், அபாண்டம், அநியாயமா கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் அதை சொல்லவே வரல. அதான் பார்த்தேன். ஒரு யுகத்துக்கு முன்னதாகவே ஒரு அவதாரத்தை பத்தி சொல்லி வந்தீங்க. ஆக என்ன பண்ண, திரேதாயுகத்துல ராமாயணம் நடந்துச்சு. ராமாயணத்துல கதாநாயகர் ராமபுரானுக்கு தம்பி, உடன் தம்பி யார் வந்தா? உடன் பிறந்த தம்பி இல்ல, கூட பிறந்த தம்பி யாரு? முதல்ல எல்லாரும் ராமன் லட்சுமணன் தான் கூட பிறந்தவங்க அப்படிங்கிறாங்க. லட்சுமணன் கூட பிறந்தவர் யாரு? ராமனும் பரதன் தான் பிறந்தாங்க. ராமரும் பரதன் தான் கூட பிறந்தவங்க. ஏன்னா பரதன் எதுக்கு பிறந்தான்? நீங்க சொன்னீங்களே பாரவச்சா யார்கிட்ட இருந்துச்சு? பரதன் இருந்துச்சு. பரதன் இருந்துச்சுமா? நீங்க சொன்னது முன்னாடி. ஆமா, அந்த பாரவச்சா யாரோட? மகாவிஷ்ணு இருந்துச்சு. அவருடையது. ராமன் வந்தாரு. ஆமா, அவர்தான் தம்பியா வரணும். கண்டிப்பாக அப்படி இருந்துச்சு. ஆமா, சரி, இருந்தாலும் கூட அதுல வில்லன் யார் அப்படின்னா ராவணன் தான். ராவணனுக்கு எனக்கு ஒரு நெருங்கிய சொந்தம் உண்டுதான். ஆமா, சொந்தம்னா உறவுனாலே சொந்தம் தானே. ஏன்னா ராவணன் வந்து எனக்கு வந்து பேரே உங்களுக்கு பேரே அவ்வளவு பெரிய அவ்வளவு வயசானவர் நீங்க. எனக்கு வந்து நிறை மூப்பு பிடி சாக்காடு என்பது எதுவும் கிடையாது. கண்டிப்பாக வயது கிடையாது உங்களுக்கு. என்ன காரணம் சொல்றேன். கண்டிப்பாக பிரஜாபதி அவர்தான் எங்க அண்ணன். அதுல ஒருத்தர் புலஸ்தியர். அந்த புலஸ்தியர் எனக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும். சரியா? எங்க அண்ணனோட மயன் யாரு? விஸ்ரவமுனிவர். விஸ்ரவமுனிவருக்கும் அந்த விஸ்ரவமுனிவரோட மயன் தான் யாரு? ராவணன். அப்ப எங்க அண்ணனோட மயனோட மயன் கேட்டவன். அது மட்டும் இல்லாம அவருக்கு தாயார் யார் தெரியுமா? எதுக்கு ஜம்மத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பா வந்து தேவர்களை சேர்ந்தவர். தாய் வந்து அசுரகுலத்துக்கு குறியாரு சுக்கராச்சாரியாரு. தலைவர் யாரு? சுமாரி. சுமாரிக்கு கைகைனா யாரு? அந்த சுமாரியோட மகதான் யாரோட பொண்டாட்டி? ராமனோட அப்பனோட பொண்டாட்டி. சரியா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமாளிச்சிருக்காரு. அசுரர்களுக்கு பிறந்தவன் தான் ராவணன். ஆமா, உண்மை ஒத்துக்கிறீங்க. அப்புறம் எப்படி ராவணன் தமிழன் அப்படின்னு சொல்றாங்க? இது எந்த வகையில உண்மை சொல்லுங்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? ராவணை தமிழர் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப பேர் அதான் பேசுறாங்க. இப்ப அசுரகுலத்தை பிறந்தவர் அப்படிங்கும்போது எப்படி தமிழரை ஏத்துக்க முடியும்? சரி, நான் வர்றேன். பொதுவா எல்லாரும் சொல்றதான் நான் கேள்வி
கேள்வி எல்லாம் கேட்கல. எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை வெளியில சொன்னேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு இருக்காங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றிதாமா? ஆமா. சிவபெருமான் எங்க இருக்காரு? முதல்ல சிவபெருமான் உண்மையாவே கேவலம் குறிப்பா. ஆனா அங்கு வழங்குவதை விட இங்கதான் தமிழ்நாட்டில் வாங்குறாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல வழங்கும் போது உருவ வழிபாடு கிடையாது, கிடையாது, இன்றைக்கு வரையும் கிடையாது. ஆமா. அந்த ராமநாதபுரம் என்ன பண்றாங்க? அதிகமான சிவபெருமான் சிவன் பக்தன். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வரத்துக்காக தன்னுடைய தலையவே வெட்டி வெட்டி கொடுக்க மாட்டேங்க. இப்படி 10வது தலையை வெட்ட துணியும் பொழுதுதான் அந்த சிவபெருமான் நேரடியாக வச்சு கொடுத்து உனக்கு என்ன வரும் வேணும் அப்படி வரத்தையும் கொடுத்து ராமேஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாரு சிவபெருமான். அதுக்குமா இந்த காரணத்துக்காக எத்தனாவது தலையை வெட்ட துணிஞ்சியோ இனிமே அத்தனை தலைவர் காணப்படுவாய். அதனால ராவனுக்கு 10 தலை அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எனக்கு வந்து பேரை வேணுது. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சு. யாருக்கு பிடிச்சிச்சு? ராவனுக்கு. எதுக்காக ராவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சு? அவர் யார வதம் பண்ணாரு? யாரை கொன்றார்? ராவணனே கொன்றாரு. தன்னுடைய பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான். அவன் சும்மா இருப்பானா? ஆனா ராவண கொன்னுட்டான். பிரம்மகத்தி தோஷம் வந்து சாதாரணமா யாரையும் பிடிக்காது. கண்டிப்பாக. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருத்தவரை கொன்றால் மட்டுமே பிரம்மகத்தி தோஷம் கிடைக்கும். ராவணனை கொன்றதால் ராவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. ஆமா. அவருக்கு என்ன வேணும்? அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கணும்னா சுயம்பலிங்கம் அதை வச்சு வணங்கணும். சுயம்பலிங்கத்தை வச்சு வணங்கணும் அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அத வந்து எடுத்துக்கிட்டு வாரா அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவாரு? ஆஞ்சநேய பெருமான் ராமராவப்பட்டவர் சொல்லுவாரு. எங்க எடுத்துட்டு வர சொல்லி? இவங்க எங்க இருக்காங்க? ராமேஸ்வரத்துல இருக்காங்க. இந்த வந்து சுயம்பலிங்கத்தை வச்சு வழிபடணும் அப்படின்னு காசிக்கு அனுப்புறாரு ஆஞ்சநேய பெருமான ராமராவப்பட்டவர். சரி. ஆமா. அவர் வருவதற்கு காரணமா? கண்டிப்பாக. ஏன் காரணமா? கண்டிப்பாக. ஏன்னா சுயம்பலிங்கத்தை எடுத்துட்டு வாங்க ஆஞ்சநேய பெருமான் அனுப்புறாங்க. இதை வச்சுதான் நான் வந்து இந்த நிவர்த்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ண பிரம்மகத்தி தோஷத்தை நான் நிவர்த்தி பண்ண ஆஞ்சநேய பெருமானை அனுப்புறாங்க. எங்க? காசிக்கு. பெண்ணாவது ராமனுடைய பக்தர்கள் ஆஞ்சநேய பெருமான் நம்முடைய கடவுளுக்கு இப்படி ஒரு தோஷம் பிடிச்சிருக்கு, அப்ப நம்ம இந்த சுயம்பலிங்கத்தை போய் கொண்டுட்டு வருவோமே அப்படின்னு ஆகாய மார்க்கமாக ஆஞ்சநேய பெருமான் போய்கிட்டு இருக்காரு காசிக்கு. ஒரு ஆமை தானே போய் அந்த இடத்துல வந்துடணும் அப்படி என்ன பண்றாரு? ஆகாய மார்க்கமாக காசிக்கு போயிட்டாரு. காசிக்கு போய் பார்த்தா எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன பண்றாரு ஆஞ்சநேய பெருமான்? என்னப்பா அது எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு, இதுல எது சுயம்பலிங்கம்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகத்தோடயே நிக்கிறாரு. எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் தேடிக்கிட்டே நிக்க முடியும்? அப்ப அங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு யாரு உதவி பண்ணினது அப்படின்னா இதனாலதான் காலதாமதமானது. ஏன் தேடிட்டு இருந்தாரு? எது சுயம்பலிங்கம்னு தெரியாம நின்று இருந்தா வெகு நேரமாக. அதனாலதான் காலதாமதமான காரணமே. இப்ப என்ன ஆகுது? இவருக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு உதவி செய்தது யாருன்னா இப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கோவில கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமா. இந்த கும்பத்துல தண்ணி ஊத்தும் போது என்ன ஆனாங்க? கருட பகவான் பறக்கணும். பறந்ததுக்கு பிறகுதான் கும்பத்துல தண்ணி ஊத்துவாங்க. அது யாருனாக்க மகாவிஷ்ணு மாதிரிதான் காக்கக்கூடிய கடவுள். நான் இருக்கமே தைரியமா கும்பத்துல தண்ணி ஊத்துக்க நாட்டு மக்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னால கருட பகவானாக மகாவிஷ்ணுவாக வருவாரு. அப்ப காசிய பொம்மைக்கு வினதைக்கு பிறந்தவன் யாரு? அவன் கருடன். ஆமா, கண்டிப்பாக. ஆமா. அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? இப்ப என்னுடைய கதையில இருக்கு. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது யாரு? கோட்டான். கோட்டான ஒரு அரிய பறவை. ஆமா. அந்த அரிய பறவைக்கு இனிமே கருடனா போகணும் அப்படின்னு யார் வரம் கொடுத்தது? அது நான். அந்த கையில் இருக்கு. சம்மதோடு. என்ன பாருங்க, என்ன அப்படின்னா கருடனாகப்பட்டவர் என்ன பண்றாரு? ஆஹா, மகாவிஷ்ணு வந்து பெருமாளாகப்பட்டவர் ராமனாகப்பட்டவர் என்ன ஆகுது? இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேய பெருமாள் சுயம்பலிங்கத்தை தேடி வந்து இப்படி நின்றுட்டு இருக்காரு. இவர் காலதாமதமாக இங்க எப்படி நிவர்த்தி எப்படி செய்யறது இந்த தோஷத்தை அப்படின்னு என்ன பண்ணாரு? அந்த கருடனாகப்பட்டவர் அந்த சுயம்பலிங்கத்தை மட்டும் வட்டமிட்டு காட்டினாரு. இங்கதான்ப்பா சுயம்பலிங்கம் அப்படின்னு சொல்லி வட்டமிட்டு காட்டிய பிறகு என்ன ஆகுது? ஆஞ்சநேய பெருமாள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுயம்பலிங்கத்தை எடுக்கிறாரு. அப்ப பாருங்களேன், கால பைரவர் வர்றாரு. என்னுடைய நாட்டுல நான் இந்த இடத்துல இருக்கக்கூடியதுனால என்னுடைய அனுமதி இல்லாமல் ஆஞ்சநேய பெருமாள் இந்த சுயம்பலிங்கத்தை நீ காட்டி கொடுத்தியே அப்படின்னா என்ன ஒரு சாபத்தை கொடுத்தாரு காலபைரவர். இன்றையில இருந்து எப்பொழுதுமே கருடன் பறக்க கூடாது சாபத்தை கொடுத்தாரு காலபைரவர். காகம் கரையக்கூடாது, பூ மணக்க கூடாது, பன்னி சத்தப்படக்கூடாது அப்படின்னு காலபைரவர் வந்து இதனாலதான் சாபத்தை கொடுத்தாரோ. அத்தனை சாபம் இன்றைக்கு வரையும் காசி அந்த இடத்துக்கு பூ மணக்காது, பிணம் நாராது, பாருங்க, பன்னி சத்தம் விடாது, காகம் கரையாது, கருடன் பறக்காது. அப்ப என்ன ஆகுது? நான் என்னுடைய அனுமதி இல்லாம நீ
ஆஞ்சநேய பெருமாள் என்ன பண்ணாரு? சிவலிங்கத்தை கொண்டுட்டு வந்து காசியில வச்சாரு. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஆஞ்சநேய பெருமாள் போய் வெகு நேரம் ஆயிடுச்சு, வரலையே, இந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணுமே அப்படின்னு சீதையிட்ட புறப்பட்டு சீதை என்ன பண்றாங்க, அங்க உள்ள மண்ணை ஒன்றாக சேர்த்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி என்ன பண்றாங்க, அந்த சிவலிங்கம் வச்சு நிவர்த்தி செஞ்சிடறாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, என்னது கேட்டவனும் சங்கடப்பட மாட்டேங்குது. இல்லப்ப நம்ம கேட்டதுல வழிபட திருப்பி கேட்குது அப்படின்னு. இப்ப நம்ம எல்லா கோவில்களும் கோபுரங்கள் இருக்கும். ஆமா, கோபுரங்கள் இருக்கும்போது அந்த அந்த பாதையெல்லாம் இருக்கும், ஒவ்வொரு அடுக்கா இப்படி பாதையா தெரியும், தெரியுமில்ல? இந்த கோபுரத்து மேல அதுனாக்க வாசல் மாதிரி இருக்கும், ஒரு 5 வாசல் 6 வாசல். அப்படி கடைசியாக மேலே உள்ள ஒரு என்ன பண்றது இல்ல டீ பலாரம் பண்ண போறாங்க. என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த கடைசியாக இருக்கக்கூடிய வாசல்ல அந்த வாசலுக்கு மேல அப்படின்னாக்க ஒரு வளைவு இருக்கும், ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவுல ஒரு பொம்மை பாருங்களே, ஒரு உருவம், அது அப்படின்னா ஒரு சிலை. அந்த சிலை மட்டும் ரொம்ப விகாரமா இருக்குமா? அந்த சிலை மட்டும் விகாரமா இருக்கும். ஆனா ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்க, ஒரு சில பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சிலை யாரு, எதுக்காக அங்க அப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நாட்டு மக்களுக்கு சொல்ல பார்ப்போம். அற்புதமான விஷயம். ஏன்னா இருக்கிற ஆளுகளுக்கு சுருக்கம், ஏன்னா தெரியாத விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா மக்களுக்கு தெரியாத விஷயத்த நம்ம பேசுறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பதினச்சரிக்க சுருக்கமாக ஒரு அரக்கன் என்ன பண்றான், சிவபெருமான்கிட்டே வர வாங்கிடுறான். சரி, வர வாங்குறதுக்காக அப்படியே தியானத்துல இருக்கான், கடுதவ முடியலாம். சிவபெருமான் நேரடியா காட்சி கொடுக்குறாரு. எதுக்கு நான் தவம் இருக்கிற நோக்கி உனக்கு என்ன வேணும்? எல்லா ஒரு அரக்கணும் முனிவனும் என்ன கேட்பாங்க, எனக்கு சாகா வர வேணும். கண்டிப்பாக ஒரு 1000 நாள் எனக்கு சாக வரக்கூடாது. ஆமா, அவங்க நிறைய பேர் நிறைய வரங்கள் அசுரப்பட்டவர்கள் தெய்வத்துல நிறைய வரங்கள் வாங்கியிருக்காங்க. ஆனா எல்லா வரவும் பாருங்களேன், எனக்கு இறப்பு நேரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, ஆனா இவர் கொச்சையா ஒரு வரத்தை கேட்டிருக்கான். இவருக்கு கோபம் வந்துருச்சு. சரி, உடனே என்ன பண்றாரு, ஏண்டா இப்பேற்பட்ட வரத்தை அணி கேட்கிற, இனிமே இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய உருவத்தை உருவாக்குறாரு. ஆமா, அந்த பூதத்தோட பேர் என்ன தெரியுமா, நாசி. அந்த நாசி வந்து வந்துருச்சு. பூதமிடாலே கொடூரமாகத்தானே இருக்கும். ஆமா, அந்த நாசிங்கிற பூதம் வந்துருச்சு. அவனை பிடிக்க போது சாப்பிட, அதுக்கு வந்து கடிச்சு தான் திங்குமா, கடிச்சு தின்னு விடுமா. கடிச்சு திங்கிறது விரட்டுது. இவன் வந்து பயந்துட்டான். பயந்து, ஐயா சிவபெருமான் விட்டு, ஐயா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா, சரி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு மன்னிப்பு கொடுத்துறாரு. ஆனா அந்த பூதத்துக்கு வேலையை கொடுக்கணுமே, அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமே, என்ன பண்ண முடியும்? அதுக்கு இன்னொரு உருவாக்கி அதிக முடியும். உடனே என்ன பண்ணாரு, உன்னுடைய உருவத்தையே உன்னுடைய உடம்பையே நீனே சாப்பிட்டுக்க அப்படின்றாரு. சரி, அதுவும் காலில இருந்து எல்லாத்தையும் கை வரை கழுத்து வரை தின்னு முடிச்சிருச்சு. ஆனா வாய திக்க முடியுமா? முடியாது. மிச்சம் தலை மட்டும் தான் இருக்கு. அவர் சிவபெருமான் வந்து மெச்சிட்டாரு. சொன்ன உடனே தன்னையே தின்னுட்டிய, அப்பேற்பட்ட கடவுளுக்கு நிகரான நீ, என்னை விட நீதான் பெரிய கடவுள். இனிமே உன்னை வணங்கின பிறகுதான் எல்லாருமே எந்த கோயிலா இருந்தாலும் எந்த தெய்வத்தையும் போயிட்டு வணங்கணும் அப்படின்னா கோபுரத்துல இருக்கும். அந்த கருவறைக்கிலே பாருங்க, எந்த ஒரு சிலையா இருந்தாலும் அதுல இந்த வளைவு நுழைவாயில் மாதிரி வைப்பாங்க, அதுலயே அந்த உருவம் இருக்கும். அது நாசி என்கின்ற ஒரு பூதம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்ட கேள்வி சரியா முறையா பதில் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் அப்படி நிறைய பேசுற காலத்தாம தான் காரியங்கள் எப்படிம்பாங்க. பார்க்க வந்த விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? முருகப்பெருமான மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அப்படிமே, கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிம்பாங்க. தெய்வத்தை போய் கணவனா திருமணம் பண்ணிக்கமா அப்படின்னா முடியுமா? நான் சொல்றது நான் குலக்கடவுளாக வணங்கிட்டு இருக்கேன். ஆமா, இன்னமும் பேசலாம். இப்படி பேசினா ரொம்ப பேசிக்கிட்டாம இருப்பேன். கண்டிப்பாக. ஆக சொல்லுங்க நாத்தை கேளப்பா, அதாதே சும்மா சொல்லுங்க நாத்தை கேளப்பா. அழுப்பகலும் இந்த அவசகடி விரித்து, அழுப்பகலும் இந்த அவசகடி விரித்து, அவனில் ஓகரை உமகரித்து, சொல்லுங்க இந்த நாத்தை கேளப்பா. தவ வேணோ முந்தவரே, முந்தவரே படம் புரிந்து வந்தவரே, அப்படி செய்யாவிட்டால் நான்
அவன் முடித்து வந்து இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் அறிகிறேன். முருகா எம்பெருமானே முருகா என்ன நான் தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை கூப்பிட்டு விடுங்க. நீங்க புதுசுல என்ன கேட்குறீங்க? முருகா இருங்கப்பா, எனக்கு கேட்க மாட்டேங்குது. முருகா கேட்டீங்களா சார் கதைய? முருகான எதிராக ஓங்குறாரு. முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா, எங்களை நேரத்தில் நல்லாசி தர வேண்டும் முருகா.